மொதல் இன்டர்வியூ எடுக்க போறோம். இது வரைக்கும் யாரும் உங்களும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்களா? என்ன வந்து இன்டர்வியூ எடுத்தது இல்லை. இவர் வந்து நம்ம தென்காசிக்கு வந்திருக்காரு. கேலஸ்தனிக் தானே? கேலஸ்தனிக்ஸ் பண்றவன். கேலஸ்தனிக் பண்றதவர் கிஷோர் இவர் பேரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பேர் என்ன? பேரு கிஷோர். கிஷோர். நீ நான் ஒன்னும் இன்டர்வியூ எடுக்க என்ன இன்டர்வியூ இருக்கு? சரி, எப்படி தலைகீழ நிக்கணும்னு ஆர்வம் வந்தது? தலையில நிக்கணும்னு ஆர்வம்லாம் வரல. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து எதுவுமே பண்ணாம இருந்தேன். எதுவுமே பண்ண வீட்டுல சாப்பிட்டு தூங்குறது, கேம் விளாடுறது, சும்மா டிவியை பாக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெறுப்பா சுத்திட்டு இருந்தேன். ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லாம. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜிம்மு போக ஆரம்பிச்சேன். ஒரு 3 மாசம் ஜிம்மு போனேன். அதுக்கப்புறம் கேலிஸ்தனிக்ஸ் அகாடமி வந்து ஒரு இருக்கிறது தெரிஞ்சது. இது நல்லா இருக்கே அப்படின்னு. எங்க ஊர்ல அகாடமி இல்லையா கேலிஸ்தனிக்கு? ஊர்ல இல்ல, நிறைய ஊர்ல இல்ல. ஆமா, ஆனா சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நடுவில் டிஸ்டர்ப் பண்றேன். சரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சும்மா அப்புறம் தெரிஞ்சது ஒரு கேலிஸ்தனிக்ஸ் அகாடமி இருக்குன்னு. சரி, சும்மா அப்ப ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் இருக்குன்னுலாம் தெரியாது. அப்படி ஒரு இதே தெரியாது. ஒரு 2-3 தெரியும். இதை உடம்பு ஏத்தலான்ற மாதிரி தான் தெரியும். அப்புறம் அங்க போனேன்னா அவங்க முதல் நாளே தலையில நிக்க சொன்னாங்க. நின்னப்புறம் கொஞ்சம் போச்சு. நாங்க அப்ப கீழே நிக்கவே கஷ்டப்படுவோம், முடியாது. ஆனா அவங்கெல்லாம் மேல எங்கெங்கயோ நிப்பாங்க, நினைக்கிற இடத்துல ஹேண்ட் ஸ்டாண்டை நிப்பாங்க. அப்புறம் அது மேல ஒரு வெறியாகி ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். அதை கத்துக்கிட்ட அப்புறம் அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பார்த்து தான் ஒரு ஆர்வம். ஸ்கில் எங்க வேணா பண்ணலாம்ல. இப்போ நான் எங்க நினைச்சா பண்ணலாம், மலையில போய் பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. அப்படின்னு பண்ணா ஒரு ஜாலியா இருக்கும்ல. அந்த ஒரு ஜாலிக்கு தான் கத்துக்கிட்டது. அது அப்படியே இப்போ அது ஜாலி. ரெண்டாவது உடம்பு ஹெல்த்தியும் இருக்குல்ல. உடம்பு ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஸ்ட்ராங் ஆகும்ல. உடம்பு ஸ்ட்ராங் ஆனாலும் ஹெல்த் தான்ல. சரியா? ஹெல்த்தி. சரி, அந்த மாதிரி. ஆமா, ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட்ன்றது வெறும் ஸ்ட்ரென்த்னால மட்டும் வர்றதில்ல, பாடியோட பேலன்ஸ். இப்போ சொல்ல போனா என் காலில் நிற்கிறதோட கையில் நல்லா பேலன்ஸாக நிற்பேன். அந்த மாதிரி ஓரளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் வச்சிருவோம். அப்புறம் இதை கேட்டிங்களா நடுவில்? இல்லைண்ணா. ஆமாம், இப்போ வந்து கேலிஸ்தனிக்ஸ் வந்து வெளியூரில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியாவில் ஃபேமஸாக ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனால் நார்த்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா கேலிஸ்தனிக் அகாடமின்றது பெருசாக ஒன்றுமே இல்லை. சென்னையில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கோயம்புத்தூரில் அவுட்டோரில் ஒரே ஒரு பசங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் சிதம்பரமில் ஒருத்தர் சின்னதாக பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன அகாடமியாக தான் இருக்குது. ஒன்றும் எதுவும் பெருசாக வரல. ஆனால் ஒன்றும் இப்போ கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் ஊர்லலாம் இப்போ தென்காசி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு அகாடமி இருந்துன்னா நிறைய பேர் கூட்டம் கூடிடும். ஆமாம், இப்போ கேலிஸ்தனிக்ஸ் நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ தென்காசியில் கூட ஒருத்தர் வந்து பண்ணார், சுரேஷ்னு ஒருத்தர். அவர் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணுற பசங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்று சேர்றதுக்குன்னு ஒரு இடம், ஒரு கம்யூனிட்டி இல்லை ஒரு ஊர்லேயும். இப்போ எப்படி ஜிம்மு லேட்டாக வந்தது அந்த மாதிரி வந்துடும். ஆனால் டைம் எடுக்கும். ஊருக்கு ஜிம் இருக்கலாம். ஆமாம், இப்போ கேலிஸ்தனிக்ஸ் பண்றவங்கனே வச்சுக்கோங்களேன், ஊருக்குனே ரொம்ப கம்மியான ஆள். இப்போ தமிழ்ல எத்தனை கிரியேட்டர்ஸ் கேலிஸ்தனிக்ஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கை விட்டு எண்ணியே சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆஷன் ஒருத்தர் இருக்கான், நான் ஒருத்தர் இருக்கேன், ரோனான் ஒருத்தர் இருக்காரு. கொஞ்சம் பேரை கை விட்டே நீங்க எண்ணி சொல்லிடலாம், அந்த அளவு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களால அகாடமி ஓப்பன் பண்ண முடியுமானா முடியாது. அகாடமி ஓப்பன் பண்றவங்க வேற, அதோட இன்ட்ரெஸ்ட். இப்போ சொல்லி ஒரு 20 வருஷம் கழிச்சுனா நீ ஓப்பன் பண்ணலாம். 20 வருஷம் இல்லை, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு ஃபினான்ஷியலா நான் ஸ்ட்ராங்கா. இப்போ எனக்கு வந்து நான் கற்றுக்கணுன்னு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்கணுன்றது நெக்ஸ்ட்டு என்னோட அடுத்த ஸ்டெப். அது ஃபஸ்ட்டு நான் நல்லா கற்றுக்கணும், என்ன பர்சனலாக பயங்கரமாக்கணுன்ற ஐடியாவில் இப்போ நான் இருக்கேன். சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் நான் ஒன்றும் போகல. ஸோ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. அதனால இப்போ அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காலையில் நிற்கிறது. ஆமாம், இப்போது நீங்கள் இப்போ ஜிம்மு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்மு வந்து தப்பாக நான் சொல்லலை, இப்பவுமே தப்பாக சொல்ல வரல. ஜிம்மு வந்து நீங்கள் போனீங்கன்னா நல்லா உடம்பு ஏறும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு அப்படி இருக்கும். ஆனால் ஸ்கில்லுன்றது வேற. புரியுதா? இப்போ தலையில நிற்கிறதுன்றது ஒரு ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லு வேற. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில், இப்போ நானே ஒரு ஸ்கில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சும்மா ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக சொல்கிறேன். இப்போ எங்கேயா போய் வந்து தலையில நின்னா அது மாசா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. தலையில நிற்போம், இப்போ கேலிஸ்தனிக் தலையில நிற்போம். ஒரு 2-3 ஸ்கில் பண்ணும்போது எனக்கு அது பர்சனலாக எனக்கு மாதிரி வீடியோ பார்த்த பிறகு எனக்கே ஆர்வமா இருக்கு. நானே எத்தனை வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதுதான் அந்த ஸ்கில். தலையில நிற்கிறது, தலையில நிற்கிறேன்பா அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கினது தான். பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான். ஆனால் டயட்லாம் இருப்பியா? அப்படி டயட் வேணும்னா இருக்கலாம். அதான் இப்போ நான் வந்து ஒரு 100 நாள் அப்போ பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ டயட்டில் இருந்தேன். அப்போ நல்லா சூப்பராக இருந்தது. டயட்டில் இருக்கப்போ எனக்கு வந்து லைக் உடம்புலாம் ரொம்ப சோரா ஃபீல் ஆகாது. டயட்னா லிமிட்டாக சாப்பிடுவேன். அப்படிதானே? லிமிட்டாலாம் கிடையாது, நல்லா சாப்பிடுவேன். நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். என்ன சூஸ் பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கும்.
முட்டை சாப்பிடுவேன், சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவேன். ப்ரோட்டீன் எதுவும் வே ப்ரோட்டீன் எதுவும் எடுப்பு? வே ப்ரோட்டீன் எடுத்துட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எடுக்கல, கொஞ்ச நாளாக எடுக்கல. நல்லது, அது நல்லது கெட்டதுன்ற விஷயத்துக்குள்ளே வரல, அது எனக்கு தேவைப்படல. அப்போது எனக்கு பர்சனலாக தேவைப்படல. ஏன் தேவைப்படலைன்னா, நான் 5 முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன், 200 கிராம் 300 கிராம் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு பிரித்து பார்த்தா. அதுவே எனக்கு 100-110 கிராம் கிட்ட ப்ரோட்டீன் வரும். எனக்கு என் உடம்புக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது போதும், அது போதுன்ற மாதிரி இருந்தது. அதனால வே ப்ரோட்டீன் எடுக்கல. நெக்ஸ்ட் அது எப்போ எடுக்கலான்னு இருக்கேன்னா, எவனா ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்தால் மட்டும் தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவோட இருக்கேன். அதுதான் வெயிட் பண்ணுறேன், வந்தால் தான் எடுப்பேன். அது வரைக்கும் வே ப்ரோட்டீன் வாங்குறதால ஒரு குறிக்கோளோட இருக்கேன். 100K வந்துச்சு, ஒன்றும் கொடுக்காம இருக்கானுங்க. ஆமா 100K இல்ல 200K. யூடியூப்லலாம் பாத்தீங்கன்னா 200K. ஒன்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்காம இருக்கானுங்க. மனசே ஒரு மாதிரி. ஃபேஸ்புக்ல இல்லைண்ணா நீ? ஃபேஸ்புக்கில் இல்லை. அதுலேயும் போட வேண்டியானே? அதான் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல அது அப்படி தன்னை போல அப்லோட் ஆயிரும். அப்ப எனக்குலாம் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபேஸ்புக்ல. இப்போ டே 1 டே 2ன்னு போடுறேன்ல, இப்போ வந்து போட்டேன்னா பாதிலேருந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமா வீடியோ எடுத்து விட்டு யார்கிட்ட கொடுத்து ஸ்கெடியூல் பண்ணி விட்டுறலான்னு இருக்கேன். ஷெட்யூல் பண்ணி விட்டுறலானே. ஸ்கெடியூல் பண்ணி விட்டா அது பாட்டு அப்லோட் ஆகும். ஏன்னா ஃபேஸ்புக்லயுமே இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி யூடியூப் மாதிரி உங்களுக்கு காசு வரும், அதுவுமே ஆட்சென்ஸ்ல போய் விழும். ஸோ அதனால ஃபேஸ்புக் இப்போ நீங்க லைக் நிறைய பேர் எப்படிதான் நீ வேற வேலை எதுவும் பார்க்கவே கிடையாது. அது அதான் தம்பி வந்து தலையில மட்டும் தான் நிப்பாரா, வேற எதுவும் வேலைக்கு போறா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுதான் சொல்றேனே, நான் வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிருக்கேன். ஓகேவா, லாஸ்ட் 2 மந்த்ஸாக கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் முன்னாடி எடுத்து வச்சது அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. உண்மையை சொல்ல போனான்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு கடன் இருக்கு, ஆனால் பெரிய கடன்லாம் இல்லை. சும்மா ஒரு 10,000 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், கரெக்டாக பார்த்து பண்ணுவேன். யூடியூப்லேருந்து ஒரு 3 மாசமா வருது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யற நண்பர்கள் ஜாஸ்தி. இப்ப வந்து எனக்கு இருக்காரு, அந்த மாதிரி ஒண்ணு பசங்க இருக்கானுங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அப்புறம் என்னோட ஸ்கூல் பசங்க தான். அவனுக்கு எப்படின்னா, இப்ப நான் கேட்டா கொடுத்துருவானுங்க, அதே மாதிரி அவனுக்கு நான் திருப்பியுமே கொடுத்துருவேன். நான் 2020ல ஸ்டார்ட் பண்ணது. 2020ல ஸ்டார்ட் பண்ணது. அவனுக்கு வந்துட்டு போராடணும்னு நினைக்கும், தம்பிட்ட கேட்டு கத்துக்கணும். அப்போ ஃபுல்லா லாங் ஃபார்ம். இதே ஐடி தான், இந்த ஐடியில வேற ஐடி. ஆமா, அப்ப வேற நிறைய அதுல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து கத்துக்கிட்டா இதுல. ஸோ அவனுங்க இந்த ஜேர்னி ஃபுல்லாவே அவனுங்க இருந்தானுங்க. நடுவில் ஒரு வருஷம் ட்ராக்கை விட்டு போயிட்டேன். ஆனா அந்த டைம் அந்த ஒரு வருஷம் விட்டு போனதுல கத்துக்கிட்டது ஜாஸ்தி. அதுதான் இப்ப இறக்குனது. படிச்சு முடிச்சதெல்லாம் எங்க? சென்னை படிச்சு முடிச்சது SRM சென்னை, இது காட்டாங்குளத்தூர்ல. அவங்க BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். இப்ப இருக்கிறது பெங்களூரு. இப்ப பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல போயே ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒரு வருஷம். இப்போ பெங்களூரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கேலிஸ்தெனிக்ஸ் அகாடமி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு, ஓரளவு மேலே அவங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு இப்போ கற்றுக் கொடுக்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இது எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. பெங்களூரில் இருக்கவங்க எக்ஸ்போசர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த விஷயத்தில். இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி தான் இருக்குது. ஆனால் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 6-7 அகாடமி இருக்குது. புதுசாக இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்துடும், கொஞ்ச நாளில் வந்துடும். அது நாங்கள் தான் பண்ணோம், மெயினாக சொல்ல போனால் நாங்கள் தான் பண்ணோம். பட் இப்போ நான் வந்து அந்த லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆகுது. ஸோ நான் ஒரு 4 வருஷம் எங்கள் ஊரில் நிறைய பேர் பண்ணணும்னு ஆசைப்படுதாங்க. ஆனால் எப்படி பண்ண முடியும்? எங்களுக்கு கரெக்டான டிப்ஸ்லாம் சொல்லி, எனக்கு லைட்டாக தலையில் நிற்க சொல்லி தரப்பே நான் அவங்களுக்கு 1-2 சொல்லி கொடுத்தேன். புரியுது. ஒரு சில பேர் சும்மாவே நிற்காங்க. புரியுது, சும்மா நிற்காங்க, ஆனால் ப்ராப்பராக தெரிய முடியாது. அது எப்படி கற்றுக்கலாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கறது ரொம்ப வீக்கு. நான் ரொம்ப வீக். ஆமா, சொல்லி கொடுத்ததுல ரொம்ப வீக். நானே ஒரு 2-3 செகண்ட் நிக்கக்கூடிய அளவு வந்துட்டு எனக்கு தலையில சும்மா நிக்க வராது லேஸ்ல. நான் சொல்லி கொடுத்து ரொம்ப வீக். ஆனா உண்மையை சொல்ல போனா யூடியூப்ல இல்லாத விஷயம் எதுலயுமே இல்ல. நீங்க என்ன தேடினாலும் யூடியூப்ல கிடைக்கும். கூகுள்ல கூட இல்ல, யூடியூப்ல நீ ஒரு தலையில என்ன இருந்தாலும் நேர்ல சொல்லி கொடுக்க மாதிரி படிக்க முடியாதுல்ல. அது வந்து அது ஒருத்தருக்கு அது கரெக்ட் தான். ஆனா நீங்க ஒண்ணு கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யூடியூப் நம்பி தான் ஆகணும். நான்லாம் நிறைய இதுல யூடியூப்ல பார்த்து தான் கொஞ்சம் நிறைய கத்துருந்துருக்கேன். யூடியூப்ல இல்லாத எதுவுமே இல்லை. போச்மேன் ஒருத்தர் இருப்பாரு, BOACH. தமிழ்ல இங்கிலீஷ் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும், மொழிலாம் தேவையில்லை. பேரை கரெக்டா சொல்லிடுறேன், COACHBOACHMAN, கோச் போச்மேன். யூடியூப்ல இருப்பாரு, எல்லாமே சூப்பரா சொல்லி தருவாரு. சிம்பிளா இருக்கும். இல்ல இருக்க கோச்சஸ்லாம் நீங்க ஹையர் பண்ணலாம், கம்மியா ஹையர் பண்ணலாம். வெளியூர்காரங்க கூட ஹையர் பண்ணலாம். வெளியூர்காரனுங்க கூட கம்மியாக பண்ணி தருவானுங்க. $25 $3,500 மாசத்துக்கு. ஒரு 3 மாசம் போய் கற்றுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கற்றுக்கலாம், நிறைய இருக்குது. நானே மேபி ஒர்க் ஷாப் பண்ணுவேன். ஒர்க் ஷாப்னா தெரியல உங்களுக்கு, ஒரு நாள் சும்மா அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு நாள் சொல்லி கொடுக்க, ஒரு நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம்ல, அது ஒரு குட்டி ஒர்க் ஷாப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. எனக்கு வந்து
கேலிஸ்தனிக்ஸில் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அண்ட் கண்டென்ட் கிரியேஷனில் பெருசாக ஆகணும்னு ஆசை. இதுதான் இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது நெக்ஸ்ட் தான், லேட் ஆகும். அது இப்போ எனக்கு தெரியல. பட் அதான் நீங்கள் யூடியூப்பில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கலாம். யூடியூப்பில் இல்லாதது எதுவுமே கிடையாது, தேடணும். ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் வீடியோ நிறைய வியூஸ் இருக்கும், ஆனால் அவன் நல்லா சொல்லி தரவன் ஒருத்த வீடியோ வியூஸே இருக்காது. அவனை கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு சேனல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அப்படியே சேனல் இருக்கா? அதான் அந்த கோச் போச்மேன் தான் எனக்கு தெரிஞ்சது. கோச் நல்லா சொல்லி தருவாங்க. நல்லா சொல்லி தருவாரு. யூடியூப்லேயும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வீடியோ. வெளியூர்காரன் நான் போட்டே தான் இருப்பான், சூப்பராக போடுவான், ரொம்ப தெளிவாக போடுவான். அப்படியா? ரொம்ப தெளிவாக பார்த்தா நீங்கள் கற்றுக்கலாம். கேலிஸ்தெனிக்ஸ் பண்ண எல்லாமே போட்டிருப்பான். ஹேண்ட் ஸ்டாண்டு, 1 ஆர்ம் ஹேண்ட் ஸ்டாண்டு எல்லாமே போட்டிருப்பான். அவன் இந்த பாருங்க எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எல்லாமே போட்டிருப்பான். நல்ல ஒர்க் அவுட் ஸ்பிளிட் எல்லாமே போட்டிருப்பான். அவன் ஒருத்தனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு கீழே சஜஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அவனை மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாருமே காமிச்சு. ஆனால் இதுக்கு முன்னே வீடியோ வரும், ஒரு பைப்பை பிடிப்பாங்க, சல்லுன்னு மேலே போவாங்க, சுற்றுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் பேசிக்காக ஸ்டெப்ஸ் படி படித்தோம்னா ஈஸிண்ணே, எடுத்தோன்னே பண்ண முடியாது. ஸ்டெப்ஸுன்றது பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்முலா படி செய்யணும், ஒரு சம்ம பஞ்சா ஈஸியாக ஆயிரும். அது மாதிரி தான். ஆமாம், ஒரு வருஷம் என்ன கேட்டிங்கன்னா பேசிக்ஸ்னால் ஒரு 3 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். ஆல்ரெடி சில பேருக்கு பேசிக்ஸ் இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 வருஷம் பேசிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லது. அது அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ரஸ் அப்புறமா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். என்ன மாதிரி சொல்லப்போனால் என்ன மாதிரி ஓடுதா ஓடுதா அது வரையால இது கேவலம். ஆனால் லாங் வீடியோ கற்றுக்கிட்ட மாதிரி போட்டிருக்கியா? லாங் வீடியோ நான் பெருசாக போட்டதில்லை. அப்படி கற்றுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் போடு. நான் போடணும். நான் ஒரு தலையில் நிற்க பேசிக்னா எது ஸ்ட்ராங்காக இருக்கும்? தலைகீழ நிற்கிறதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன் சீக்கிரமாக. ஏன்னா அது நான் யோசிச்சு வச்சுட்டேன். அதை உட்காந்து பேப்பர் பென்னில் எழுதிட்டேன்னா அது வேலை முடிஞ்சிடும். அதுதான் பண்ணணும். தலைகீழ நிற்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். சரி, ஈஸின்னு சொல்ல மாட்டேன். நீ இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்க, ஒரு கற்றுக்கிட்டு இருக்க. வாங்க கூட ட்ராவல் பண்ணி எப்படி ஒரு வீடியோவாக போடலாம்ல, அது வந்து நல்லா இருக்கும்ல. லைக் நான் கற்றுக்கிறதா கற்றுக்கிடுது. இப்போ கேலிஸ்தெனிக்ஸ் படி என்னன்னா, நான் கற்றுக்கிறது நான் என்ன பண்ணுறேன்னு போட முடியும். பட் ஆனால் அது ஃபுல்லாக போட்டேன்னா அது வேறு மாதிரி போவோம். இப்போ சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க, நான் பண்ணுறது அதையே பண்ணுவானுங்க. ஆனால் அவனுக்கு அந்த லெவலில் இருக்க மாட்டாங்க. ஜிம்மில் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் உன்னை பார்த்துட்டு உன்னை பார்க்கவே வந்தாங்கல்ல, பார்க்க வந்தாங்க. நிறைய பேர் பார்க்க மாச்சப்பட வராமல் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஜிம்மிலையும் சரி, எல்லா பக்கமும் சரி, தலைகளை நிற்க அவ்வளோ அடிக்டாக மாதிரி ஆகுதாங்க அதில். ஆனால் நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்பராக பண்ணணும். ஆனால் கீழே விழுந்துடக்கூடாது, கையில் உடஞ்சிடக்கூடாது. அது எதுவும் பண்ணுமா? அவ்வளோ சீக்கிரம் கை கால்லாம் உடையாது. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்களுக்கு உடையுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் கை கால்லாம் உடையாது. நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் பண்ணால் கரெக்டாக ஒருத்தர் அசிஸ்ட் வச்சு நின்றுக்கிறது நல்லது. பக்கத்தில் ஒருத்தர் வச்சு நிற்கிறது நல்லது. எதனா ஒரு ஆபத்துனா கூட டப்புன்னு காப்பாற்றுறதோ தூக்குறதோ அந்த மாதிரி எல்லாம் சவுத்தை ஒட்டி நிற்கணும். இல்லை இந்த ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஸ்டைல் சொல்லுவாங்க, கம்பியை வச்சு சுற்றுவாங்க, பெல்ட் அடிப்பாங்க, அதெல்லாம் தான் உடையிற அளவுக்கு ரிஸ்க் அதில் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் இந்த ஹேண்ட் ஸ்டாண்டு, பிளான்ஸு, ஃப்ரண்ட்டு எல்லாம் பண்ணுறீங்கன்னா மசில் இன்ஜுரி அந்த மாதிரி தான் இருக்கும். மசில் இன்ஜுரி, ஜாயிண்ட் இன்ஜுரி மாதிரி தான் இருக்கும். உடையிறதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைலில் தான். ஸோ அதில் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடி ஓகே தான்.